கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் பகுதியில் அமைந்துள்ளது அரசு மேல்நிலைப் பள்ளி. இந்த பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரை சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் தற்போது கோடை விடுமுறை என்பதால் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. பள்ளி மேம்பாட்டு மானியம் 2024-25 திட்டத்தின் கீழ் 67 லட்சம் ரூபாய் செலவில் பள்ளி வகுப்பறை கட்டிடம், சுற்றுச்சுவர் மற்றும் கழிப்பறை கட்டும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. பணிகளை ஒப்பந்ததாரர் வைகுண்டமணி என்பவர் மேற்கொண்டு வரும் நிலையில் பணிகள் தரமற்ற முறையில் நடைபெறுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் நேற்று பொதுப்பணித்துறை பொறியாளர் பிரசாத் தலைமையிலான அதிகாரிகள் குழு ஆய்வு மேற்கொள்ள வந்தபோது உடன் ஒப்பந்ததாரர் வைகுண்டமணியும் வந்துள்ளார். இதனை கண்டு ஆத்திரமடைந்த அப்பகுதியை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் ஒப்பந்ததாரர் வைகுண்டமணியை பார்த்து, நீ கள்ள வேலை செய்கிறாய், பில் வாங்க மாட்ட, நீ என்னை பிடித்து உள்ளே போடு என ஆவேசமாகவும் ஆபாசமாகவும் பேசியுள்ளார். அதிகாரிகள் பேசியும் அடங்காத ஆறுமுகம் ஒப்பந்ததாரர் வைகுண்டமணியை பின்தொடர்ந்து ஆபாசமாக பேசி மிரட்டிய நிலையில் அதை ஒருவர் வீடியோ பதிவு செய்ததால் அவரையும் கற்களை வீசி தாக்க முயன்றுள்ளார். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் ஒப்பந்ததாரர் வைகுண்டமணி கொடுத்த புகாரின் அடிப்படையில் இரணியல் போலீசார் ஆறுமுகத்திடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.